வணக்கம். இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக மாறிய இலங்கையின் அண்டர்வேர்ல்ட் கிங் 2013ஆம் ஆண்டு மாளிகாவத்த போலீசாரினால் ஒரு சிறு குற்றவாளியாக கைது செய்யப்படுகின்ற ஒரு நபர் 10 வருடங்கள் கடந்து சர்வதேசத்தினால் தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளியாக மாறியது எவ்வாறு? இத்தகைய குற்றவாளிகள் தங்களை தாங்களே வளர்த்துக் கொள்கின்றார்களா அல்லது இந்த சமூகத்திலே நல்லவர்களாக முகமூடி அணிந்து தெரிகின்ற சில அரசியல்வாதிகளும் சில செல்வந்தர்களும் இவர்களை மாற்றுகின்றார்களா? தெளிவாகவும் சுருக்கமாகவும் பேசலாம். இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற நண்பர்களுக்கு நன்றி. இன்னும் இதுவரை செய்யாதவர்கள் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்குவியுங்கள். இந்த காணொலி உங்களை கவர்ந்திருந்தால் இதற்கு லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடு இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள். விபரமாக பேசுவோம். ஓகே. முகமது நஜீப் முகமது இம்ரான் மாளிகாவத்தை மஸ்ஜிதிற்கு முன்னால் கஞ்சி விற்ற ஒரு சாதாரண இளைஞன். மாளிகாவத்தை போலீசாரினால் சிறு சிறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட இவர் அந்த குற்ற பின்னணிகளோடு இருக்கின்றபடியால் 2015ஆம் ஆண்டு தன்னுடைய அடையாளங்களை மாற்றிக்கொண்டு போலி ஆவணங்களோடு துபாய்க்கு பயணப்படுகின்றார். 2015 மார்ச் மாதம், ஒரு 4 வருடங்கள் கழித்து இவரை ஊடகங்களில் பார்க்க கிடைத்த பொழுது இலங்கையர்களுக்கு அதிர்ச்சியாகவே இருந்தது. காரணம், அப்பொழுது இலங்கையின் பாதாள உலக குழுவை ஆண்ட மாகந்துரே மதுஷின் ஒரு கெட் டுகெதரில் துபாயில், அதாவது 2019 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி துபாய் போலீசாரினால் இவர் கைது செய்யப்படுகின்றார். 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இலங்கைக்கு அழைத்து விடப்படுகின்ற இவர் 5.3 கிலோகிராம் போதைப் பொருள் தன்னிடம் வைத்திருந்தார், கடத்தினார் என்ற 2 குற்றச்சாட்டுகளின் பேரில் தலா 3 வருடங்கள் வீதம் 6 வருடங்களாக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு சிறைக்கு செல்கின்றார். ஆனால் இவரது சிறை பயணம் இத்தோடு அல்லது இவரது குற்றச்செயல்கள் இத்தோடு முடியவில்லை. இவருக்கு மேலும் அதிகமாக அடுக்கடுக்காக இலங்கை புலனாய்வு துறையினால் குற்றங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தன. அதாவது கொலை, கொள்ளை, மிரட்டல், கடத்தல் சம்பவம், ஆட்கடத்தல் போன்ற பல குற்றச்செயல்களின் பின்னணியில் இவர் இருந்தார். இவரது இந்த அபார வளர்ச்சியானது, இந்த குற்ற பின்னணியானது மாகந்துரே மதுஷோடு தொடர்புபட்ட பின்னர் தான் வளர்ச்சி அடைந்திருக்கலாம் என்பதுதான் அப்பொழுது பலராலும் பேசப்பட்ட ஒரு விடயம். 27 குற்றச்செயல்களுக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஒருவர் 5 மில்லியன் ரூபாய் தனிநபர் பிணையில் விடுதலை செய்யப்படுகின்றார். இந்த விடுதலையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தலைமன்னார் வழியாக இவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்கின்றார். தப்பி செல்கின்ற இவர் பாகிஸ்தானின் லோர்ட் ஆஃப் ட்ரக் என உலகத்தினரால் அறியப்பட்ட ஹாஜி சலீம் என்பவரோடு கூட உறவுகளை பேணி வந்தார் என்பது இந்திய ஊடகங்கள் இந்தியாவுக்கு இவர் ஒரு அச்சுறுத்தல் என்ற ரீதியில் செய்திகளை வெளியிட்டன. இந்திய யூடியூபர்ஸ் கூட அதிகமாக, செய்தி சேவைகள் கூட அதிகமாக அந்த ஒரு கால சூழலில் இம்ரானை பற்றி கதைத்திருந்தன. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இலங்கை ஊடகங்கள் இம்ரான் இந்தியா மூலம் பாகிஸ்தானுக்கு சென்று பாகிஸ்தானிலிருந்து பிரான்ஸ் சென்று அங்கே அரசியல் தஞ்சம் கோரியிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தன. ஆனால் இது நிரூபிக்கப்படவில்லை. மாறாக 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி முன்னாள் போலீஸ் டிஐஜி நிஹால் தல்துவ சர்வதேச, அதாவது இன்டர்போலினால் ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கின்றது இந்த கேபிஐக்கு எதிராக என்ற ஒரு செய்தினை ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றார். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பொது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் கூறுகின்றார், இந்த கஞ்சிபான இம்ரானை வெளியில் விட்டது அல்லது இவர் நீதிமன்றத்திலிருந்து பிணை பெற்று வெளியே சென்றதற்கான காரணம் உண்மையில் இந்த சட்டத்துறை அல்லது இந்த நீதிபதிகள் தான் காரணம் என்ற ரீதியில் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். மேலும் அவர் எங்கு இருக்கின்றார் என்று அரச ஊடகங்களுக்கு அல்லது அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும் என்ற ஒரு கருத்தினை கூட சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரை இந்த டான் கேபிஐ யாரும் தொட முடியவில்லை, யாரும் கைது செய்யவும் இல்லை. இவ்வாறு இந்த கேபிஐ கஞ்சிபான இம்ரான் நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கும் பொழுது அவர் இன்னுமே ஃபீல்டில் தான் இருக்கின்றார் என்று பேசப்பட்ட அல்லது பேச வைத்த ஒரு சம்பவம் நடக்கின்றது 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும், கிளப் வசந்த் மர்டர்,
கிளப் வசந்த மர்டர், அந்த கொலையில் கேபிஐ சிக்னேச்சர் பதிக்கப்பட்ட புல்லட்டுகள் பயன்படுத்தி இருந்தது. அதாவது அந்த கொலையின் பின்னணியில் இம்ரான் தான் இருந்து செயல்பட்டார். இம்ரானுடைய ஆணையின்படி லொகுபேட்டி என்பவர் இதை செய்திருந்தார் என்று பிறகு போலீசாரினால் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. ஓகே, இலங்கை சட்டத்தின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிய கேபிஐ 2025ஆம் ஆண்டு இவருடைய ஒரு சகா நெருங்கிய நண்பர் கொட்டஹெனவில் கொலை செய்யப்படுகின்றார். அதை தொடர்ந்து கடந்த மாதம் அல்லது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இவருடைய இன்னும் ஒரு உறவினர் கொலை செய்யப்படுகின்றார். இறுதியாக இந்த இம்ரானை பற்றி வெளியான ஒரு நம்ப முடியுமா என்ற ஒரு தகவல் கடந்த 16ஆம் தேதி இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர் தெரிவிக்கின்றார். கஞ்சுபான இம்ரான் எங்கு இருக்கின்றார் என்பது தெரியும். அவர் விரைவில் இவரோடு கூட 58 குற்றவாளிகள், அதாவது ரெட் நோட்டீஸ் விடப்பட்ட 58 குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வருகின்ற செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக இம்ரான் அழைத்து வரப்படுவார் என்ற ரீதியில் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். அது இன்னும் அரசு ஊடகங்களோ யாரோ அதை ஊர்ஜிதப்படுத்தவில்லை. 27 குற்ற பின்னணிகளை கொண்ட ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருந்த போதிலும் கூட 2022ஆம் ஆண்டு எவ்வாறு பிணையில் விடுதலை செய்யப்படுகிறார் என்பதுதான் அன்றிலிருந்து இன்று வரை அனைவரும் கேட்கின்ற கேள்வி. இது எங்களது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களது அந்த ஒரு பீரியடில் தான் நடந்தது. ஸோ என்னுடைய ஒன் லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். சர்வதேசம் தேடுகின்ற ஒரு குற்றவாளி, 27 குற்ற பின்னணிகளை கொண்டவர், 6 ஆண்டுகள் அதாவது கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தர் 2019 கைது செய்யப்படுகின்றார். அதன் பின்பு 6 ஆண்டுகள் விதிக்கப்படுகின்றார். ஆனால் 2022ஆம் ஆண்டு இவருக்கு பெயில் கிடைக்கின்றது அல்லது பெயில் வழங்குகின்றார்கள். வழங்கியது பரவாயில்லை, அது சட்டத்தில் இடம் இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் நாட்டை விட்டு தப்பிக்க விட்டது யார்? ஸோ இந்த கஞ்சுபான இம்ரானின் பின்னணியில் இவர் புரிந்த குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட எத்தனை அரசியல்வாதிகள் அல்லது அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே அனைவராலும் கேட்கப்படுகின்ற கேள்வி. தயவு செய்து ஆடியன்ஸ், நீங்கள் இந்த ஒரு செய்தியோடு தொடர்புபட்ட ஏதேனும் விடயம் நீங்கள் அறிந்திருந்தால் அல்லது எவ்வாறு இத்தகைய ஒரு குற்றவாளி நாட்டை விட்டு தப்பி செல்ல யார் யார் உதவி செய்திருப்பார்கள் என்ற ரீதியில் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.